என் தாயேனும் தெய்வம் தலை சாய்ந்து கிடக்கிறதே அதன் உடலுக்கு முடியவில்லை. என் தாயேனும் தெய்வம் தலை சாய்ந்து கிடக்கிறதே அதன் உடலுக்கு முடியவில்லை. இன்று என் தாயேனும் தெய்வம் தலை சாய்ந்து கிடக்கிறதே அதன் உடலுக்கு முடியவில்லை. என் தாயெனும் தெய்வம் தலை சாய்ந்து கிடக்கிறதே அதன் உடலுக்கு முடியவில்லை. இங்கே தனிமையில் இருக்கும் பிள்ளை மனம் தடக் தடக் என்று அடிப்பதற்கு அளவே இல்லை. இங்கே தனிமையில் இருக்கும் பிள்ளை மனம் தடக் தடக் என்று அடிப்பதற்கு அளவே இல்லை. என் தாயெனும் தெய்வம் தலை சாய்ந்து கிடக்கிறது அதன் உடலுக்கு முடியவில்லை. என் தாயெனும் தெய்வம் தலை சாய்ந்து கிடக்கிறது அதன் உடலுக்கு முடியவில்லை. அது வாழும்போது அதன் கூட தந்தையை தவிர யாரும் இருந்ததில்லை. அது வாழும்போது அதன் கூட தந்தையை தவிர யாரும் இருந்ததில்லை. அவள் எத்தனைதான் பெற்று எடுத்தாலும் பிள்ளை, அவள் எத்தனைதான் பெற்று எடுத்தாலும் பிள்ளை, அது போகும்போது யாரும் அதன் கூடவே போவதில்லை. அது போகும்போது யாரும் அதன் கூடவே போவதில்லை. என் தாயெனும் தெய்வம் தலை சாய்ந்து கிடக்கிறது அதன் உடலுக்கு முடியவில்லை. இதை எண்ணி பார்த்து எந்த பிள்ளைகளும் தாய் தந்தையின் கூடவே இருந்து வாழ்வதில்லை. இதை எண்ணி பார்த்து எந்த பிள்ளைகளும் தாய் தந்தையின் கூடவே இருந்து வாழ்வதில்லை. இல்லை இல்லை, நமது தந்தை தாயுடன் இணைந்து வாழும் இன்பங்கள் போல் இந்த உலகில் எதுவும் இல்லை. இல்லை இல்லை, நமது தந்தை தாயுடன் இணைந்து வாழும் இன்பங்கள் போல் இந்த உலகில் எதுவும் இல்லை. என் தாயெனும் தெய்வம் தலை சாய்ந்து கிடக்கிறது அதன் உடலுக்கு முடியவில்லை. என் தாயெனும் தெய்வம் தலை சாய்ந்து கிடக்கிறது அதன் உடலுக்கு முடியவில்லை. போகும்போது நமது உடலையே நாம் எடுத்து போவதில்லை. போகும்போது நமது உடலையே நாம் எடுத்து போவதில்லை. இருந்தும் இருக்கும் போதே நமது கையில் உள்ளதை நாம் எடுத்து கொடுத்து போவதில்லை. அப்படி இருந்தும் இருக்கும் போதே நமது கையில் உள்ளதை நாம் எடுத்து கொடுத்து போவதில்லை. அதனால் நமது பிள்ளைகள் படுமே பல தொல்லைக்கு மேல் தொல்லை. அதனால் நமது பிள்ளைகள் படுமே பல தொல்லைக்கு மேல் தொல்லை என்று எண்ணி அவர் இருக்கும் போதே எடுத்து கொடுத்து எனது தாய் தந்தை கண்டது பேரின்ப எல்லை என்று எண்ணி அவர் இருக்கும் போதே எடுத்து கொடுத்து எனது தாய் தந்தை கண்டது பேரின்ப எல்லை. என் தாயெனும் தெய்வம் தலை சாய்ந்து விண்டு கிடக்கிறதே அதன் உடலுக்கு முடியவில்லை. என் தாயெனும் தெய்வம் தலை சாய்ந்து கிடக்கிறது அதன் உடலுக்கு முடியவில்லை.
இதை அறிந்து புரிந்து வாழ வேண்டும். இனி இந்த உலகில் உள்ள தாய் தந்தை எனும் பிள்ளை இதை அறிந்து புரிந்து வாழ வேண்டும். இனி இந்த உலகில் உள்ள தாய் தந்தை எனும் பிள்ளை அப்படி அவன் கையில் உள்ளதை அவனே கொடுத்து சென்றார். அவன்தான் தனது வாழ்க்கையை முழுமையாக இந்த பூமியில் வாழ்ந்து முடித்து சென்ற வாசனமுல்லை. அப்படி அவன் கையில் உள்ளதை அவனே கொடுத்து சென்றால் அவன்தான் தனது வாழ்க்கையை முழுமையாக இந்த பூமியில் வாழ்ந்து முடித்து சென்ற வாசனமுல்லை. என் தாயெனும் தெய்வம் தலை சாய்ந்து கிடக்கிறது, அதன் உடலுக்கு முடியவில்லை. கடைசி வரை அவன் கையில் உள்ளதை எவருக்கும் கொடுக்கவில்லை. கடைசி வரை அவன் கையில் உள்ளதை எவருக்கும் கொடுக்காமலே இறந்து விட்டால் அவன் ஆத்மா அங்கும் இங்கும் அலையாமல் இருப்பதில்லை. கடைசி வரை அவன் கையில் உள்ளதை எவருக்கும் கொடுக்காமலே இறந்து விட்டால் அவன் ஆத்மா அங்கும் இங்கும் அலையாமல் இருப்பதில்லை. அதனால் அவன் குடும்பமே பொன் பொருள் இருந்தும் நிம்மதியின்றி படுமே பல தொல்லை. அதனால் அவன் குடும்பமே பொன் பொருள் இருந்தும் நிம்மதியின்றி படுமே பல தொல்லை. என் தாயெனும் தெய்வம் தலை சாய்ந்து கிடக்கிறது, அதன் உடலுக்கு முடியவில்லை. இன்று என் தாயெனும் தெய்வம் தலை சாய்ந்து கிடக்கிறது, அதன் உடலுக்கு முடியவில்லை. இங்கே தனிமையில் இருக்கும் பிள்ளை மனம் தடக் தடக்கென்று அடிப்பதற்கு அளவே இல்லை. நன்றி, வணக்கம். இது நானே எழுதி பாடிய பாடல். இது 21/11/2024 எழுதினது. என் பேர் கோவா வெங்கடேசன். என்னுடைய நம்பர் 99 44 30 18 56. தொடர்பு கொள்ளலாம். நன்றி, வணக்கம்.